ஹேர் மீன்ஸ் டுடே பார்க்க போகிறது டயாங் எஃப்எஃப் சுகர் டேடி அப்சஷன் பார்ட் 3. வைன் டயாங் ரெண்டு பேரும் இப்போ 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அவங்களோட கான்ட்ராக்டில். டயாங்க்கு வைனை ரொம்ப பிடிச்சிருக்கு. வைன் இல்லாமல் இந்த சைடு அந்த சைடு நகர மாட்டாங்க. அந்தளவுக்கு எப்போதுமே வைன் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க டயாங். ஆனால் டயாங்கோட மம்மிக்கும் பாட்டிமாவுக்கும் வைனை பற்றி எந்த விஷயமும் இப்போ வரைக்கும் தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப கவனமாக இருக்காங்க டயாங். வைன் ஹோம் ஸ்கூலிங்கில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு 1 வீக்காக ஃப்ரீயாக தான் வீட்டில் இருக்காங்க. டயாங் லாஸ்ட்டு 1 வீக்காக அப்ராட் போயிருக்காங்க ஒரு மீட்டிங் விஷயமா. ஸோ இன்றைக்கி தான் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வைன் ரொம்ப டிக்காக ரெடியாகி டயாங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வைன் முன்ன போல் ரொம்ப சைல்டிஷாலாம் இப்போ இல்லை. டயாங் கூட 3 இயர்ஸ் பழகிருக்காங்க இல்லையா. ஸோ நல்லது கெட்டது எல்லாத்தையும் டயாங் நல்லா சொல்லி கொடுத்துட்டாங்க வைனுக்கு. எல்லாத்துக்கும் மேலே வைனோட இன்னசென்ஸ் கூட கொஞ்சம் மாறி இருக்குது. நார்மலான ஒரு பொண்ணாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க வைன். இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். டயாங்கோட கார் மேன்ஷனுக்குள்ளே வருது. வைன் பால்கனியில் தான் நின்று டயாங் எப்போ வருவாங்கன்னு நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்களா. டயாங்கோட காரை பார்த்ததும் வைன் வேகமாக டவுன் ஃப்ளோருக்கு வந்துட்டுருக்காங்க ஸ்டெப்ஸ் வழியாக. மினி இப்போ தான் கிச்சனில் டயாங்க்கு டீ போட்டுட்ருக்காங்க. ஏன்னா டைமுக்கு டயாங் வந்துடுவாங்க அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ வரக்கூடிய டைம் அப்படின்னு டீ போட்டு ரெடியாக வச்சுருந்தா டயாங்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு டீ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வைன் வேகமாக ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி லிவிங் ஏரியாவை க்ராஸ் பண்ணுறதுக்குள்ளே டயாங் இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. டயாங்கை பார்த்ததும் வைன் வேகமாக ஓடி போய் டயாங் மேலே ஜம்ப் பண்ணுறாங்க. டயாங் ஒரு பிரைட் ஸ்மைலில் வைனை அப்படியே கேட்ச் பண்ணி அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றி கீழே இறக்கி விடுறாங்க. வைன் ஒரு பீட்ரூட் கலரில் சாரீ வியர் பண்ணியிருப்பாங்க. ஒயிட் கலரில் க்ராப்டாக போட்டு அவங்களோட லாங் ஹேரை பின்னெல்லாம் போட்டு நிறையா ஜுவல்ஸ் போட்டு ஹேருக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு புது பொண்ணு மாதிரி நின்றுட்டுருக்காங்க. டயாங் அப்படியே வைனை ஹெட் டோஸ் பார்த்துட்டு, பை காட் 1 வீக் தான் உன் கூட இல்லை, எப்படி இருக்க தெரியுமா நீ, உன்னை எப்போ பார்க்க போகிறோன்னு இந்த 1 வீக்கை நான் அப்பா கடக்கிறதுக்குள்ளே எனக்கு போரும் ஆகிடுச்சு. எப்படி இருக்க பேபி, 1 வீக் ஆகிடுச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்கிறாங்க டயாங். நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஏன் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க வைன். அது ஒன்றுமில்லை பேபி, இங்கே வா உட்காரு அப்படின்னு சொல்லி அப்படியே சோஃபாவில் வைன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, ஒர்க் டென்ஷன் வேறு ஒன்றும் கிடையாது, எப்போதுமே ஈவினிங் உன்னை பார்க்க நான் வீட்டுக்கு வந்துடுவேன். 3 இயர்ஸாக நான் எந்த அப்ராட் மீட்டிங்ஸும் அட்டன் பண்ணலை. ஆனால் இது ரொம்ப முக்கியமான மீட்டிங். ஸோ அதனால தான் நான் போகிற மாதிரி ஆயிடுச்சு. 3 இயர்ஸ் உன்னை பிரியாமல் இருந்துட்டு இந்த 1 வீக் உன்னை பிரிஞ்சதும் எனக்கு முடியலை பேபி அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வைனோட ஹிப்பில் ஹேண்ட்ஸை கொடுத்து அப்படியே தான் பக்கம் இழுத்து உட்கார வைக்கிறாங்க. அந்த டைமில் மினி டீயோடு வந்துட்டாங்க. டயாங்க்கும் வைனுக்கும் டீ கொடுத்துட்டு மினி டயாங் அப்படியே கவனித்து பார்த்துட்ருக்காங்க. டயாங் டீ கப்பை வாங்கிட்டு, என்னாச்சு மினி குறுக்குறுன்னு பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க சார், முகமே டல்லாக இருக்கே, ஐஸெல்லாம் டார்க் சர்க்கிள் போயிருக்கு, நான் வேணா உங்களோட பர்சனல் பியூட்டிஷனை வர சொல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வேணாம், வைனை பார்த்துட்டேன்னா இதுக்கப்புறம் நான் பிரிஸ்க் ஆகிடுவேன். ரொம்ப ஹெக்டிக்கான டேஸ் லாஸ்ட் 1 வீக்காக. வைனை பார்த்ததும் எனக்கு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நைட்டு டின்னருக்கு நானும் வைனும் வெளியில் போகிறோம். ஸோ டின்னர் எதுவும் நீ ரெடி பண்ண வேண்டாம், நீ வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டயாங். ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு மினி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. வைன் டயாங் 2 பேரும் அவங்களோட டீயை சிப் பண்ணிவிட்டு டயாங் வைனை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிண்டு தன்னோட ரூமுக்கு போயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டயாங் வைன் 2 பேரும் இப்போ நைட் டின்னருக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க. வைன் ஒரு ஜாமுன் கலரில் க்ராப் டாப்பும் ஒரு சில்வர் கலரில் சாரீ வியர் பண்ணி அவங்களோட ஹேர் வாஷ் பண்ணி அப்படியே ஃப்ரீ ஹேராக விட்டுருக்காங்க. பெரிய ஜும்காஸ் போட்டுட்டு ஜாமுன் கலரில் பேங்கிள்ஸ் போட்டுட்டு லைட்டான ஜுவல்ஸ் எடுத்து போட்டுட்டு டயாங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டயாங் ஒரு ஒயிட் கலரில் டிஷர்ட்டும் ஜாமுன் கலரில் ஜீன்ஸும் எடுத்து வியர் பண்ணிகிட்ருக்காங்க. வைன் இப்போ டயாங்கை பார்த்துட்டு, என்னது இது, என் சாரீ கலர்லேயே ஜீன்ஸ் வியர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இப்போ போகிறது ஒரு டின்னர் டேட். ஸோ கப்பலாக போகும்போது சேம் கலரில் ட்ரெஸ் வியர் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க டயாங்.
ஓகே, நல்லா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைன் டேயாங் 2 பேரும் இப்போ ஒரு ரெசார்ட்க்கு கிளம்பிட்டாங்க. எங்கே அதர் ஹேண்ட் டேயாங்கோட பாட்டிமாவும் மம்மியும் நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக எப்போவுமே வீட்டில் தானே சாப்பிட்றோம், வெளியில் போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு டேயாங்கும் வைனும் எந்த ரெசார்ட்டில் டேபிள் புக் பண்ணியிருக்காங்களோ அங்கேயே அவங்களுக்கும் டேபிள் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுமே இப்போ ரெசார்ட்க்கு கிளம்பிகிட்ருக்காங்க. டேயாங்கோட மம்மி சொல்கிறாங்க, மம்மி டேயாங் எப்போ பார்த்தாலும் கெஸ்ட் ஹவுஸ்லேயே கிடக்குறான், வீக்லி ஒன்ஸ் வர்றான் இங்கே, ஆனால் நைட்டு தங்குறதில்ல, ஓடி போய்ட்றான். லாஸ்ட்டு ஒரு 3 to 4 இயர்ஸாக அவன் நைட் இங்கே தங்கி எனக்கு நினைவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாட்டிமா, விட்டுதலை, கல்யாணம் பண்ணிட்டா வீட்டிலே தான் கிடக்க போகிறான், அவன் கெஸ்ட் ஹவுஸுக்கும் ஆஃபீஸுக்கும் பக்கத்தில், இங்கே வந்தால் மட்டும் நம்மக்கிட்ட ரொம்ப அப்படியே சுரிச்சு பேசிட போகிறான், அங்கே கிடக்கட்டும், மூஞ்சியை பார்த்தாவே எனக்கு எரிச்சலாக வருது, நல்லா வந்து பிறந்திருக்கிறான் உருன்னு மூஞ்சியை வச்சுக்கிட்டு, அழகான முகம், ஹேண்ட்ஸமான ஆள், ஆனால் ஐயா அவன் மூஞ்சியில் சிரிப்புங்கிறத நான் பார்த்ததே கிடையாது, குழந்தையிலேருந்தே அப்படித்தான் இருக்கான் அவன் சிடுமூஞ்சி பைய. சந்தோஷமாக ரெசார்ட்டுக்கு சாப்பிட்டுட்டு வரலான்னு கிளம்புறோம், அவனை பற்றி நினைவுப்படுத்தி காண்டேத்தி விட்டுக்கிட்டு அமைதியாக கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங்கோட மம்மியை பாட்டிமா. அவ்வளோதான், டேயாங் மம்மி கப்சுப்புன்னு அமைதி ஆகிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேயாங் வைன் 2 பேரும் இப்போ ரெசார்ட்க்கு வந்துட்டாங்க. எந்த டேபிளில் புக் பண்ணியிருக்காங்களோ அந்த டேபிளில் அழகாக வந்து உட்காந்துட்டாங்க. வைன் அந்த இடமெல்லாம் பார்த்துட்டு, வாவ் மாமா, இந்த இடமெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, இந்த லைட் செட்டப்பில் எப்படி இருக்குது தெரியுமா இந்த இடம் பார்க்குறதுக்கு, ஃபர்ஸ்ட் டைம் இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இங்கே எனக்கு அடிக்கடி கூட்டிகிட்டு வாங்களேன், எனக்கு இந்த இடத்த ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வைன். எனக்கு தெரியும் பேபி, இந்த இடம் உனக்கு பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் இந்த ரெசார்ட்டை நான் புக் பண்ணேன். உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த ரெசார்ட் இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் தான் இருக்கும். நான் அப்ராட் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு டின்னரை பிளான் பண்ணேன், முடியலை, இப்போ அதான் இப்போ கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் டேயாங்கோட டேபிளுக்கு ஒரு 2 டேபிள் தள்ளி பாட்டிமாவும் டேயாங்கோட மம்மியும் இப்போ தான் வந்து டின்னருக்காக டேபிளில் உட்கார்றாங்க. டேயாங்கும் வைனும் பாட்டிமாவையும் டேயாங் மம்மியையும் கவனிக்கலை. ஆனால் டேயாங்கோட பாட்டிமா டேபிளில் வந்து உட்கார்ந்த நெக்ஸ்ட்டு செகண்டே எல்லா பக்கமும் சுற்றி முற்றி பார்ப்பாங்க. அப்போ டேயாங்கை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. டேயாங்கை நோட்டீஸ் பண்ண நெக்ஸ்ட்டு செகண்டே அப்படியே கவனித்து பார்க்குறாங்க. ஏய் பிங்கி, அங்கே இருக்கிறது யாருடி, உன் பையன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிங்கி ஆண்டி, எங்கே மம்மி அப்படின்னு கேட்குறாங்க. அடி பலே, அங்கே பாரு 2 டேபிளுக்கு தள்ளி, ஐயோ ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட்டில், ஐயா ஒரு ஜாமுன் கலரில் ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காண்டி, ஐயோ பக்கத்தில் யாரோ ஒரு பொண்ணு இருக்குதே, ஆத்தி என்னது இது, என்ன அழகாக இருக்குது அந்த பொண்ணு, என்னடே சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணுக்கிட்ட, உன் மகனுக்கு சிரிக்க தெரியும்னு இப்போ தாண்டி எனக்கு தெரியுது, ஐயோ ரொம்ப சின்ன பொண்ணாட்டம் இருக்கே பார்க்குறதுக்கு அந்த பொண்ணு, அம்மாடி என்ன தேவதை மாதிரி இருக்குது அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு, எப்பா என்ன அழகு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அப்போ பிங்கி ஆண்டி அப்படி இங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு, எங்கே மம்மி அப்படின்னு கேட்குறாங்க. அடி இவளே, அந்த பாரு, கை நீட்டக்கூடாது, கண்டுபிடிச்சி போடுவான் பொல்லாதவன் அந்த தேங்கு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்கோட மம்மி இங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துட்டு, பாட்டிமா எந்த சைடு இப்போ ஹேண்ட்ஸை மெதுவாக நீட்டி காட்டுறாங்களோ அந்த சைடு பார்க்குறாங்க. ஆமாம் தேங் தான், ஐயோ பக்கத்தில் யார் இது, ஐயோ நம்மளுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க டேங்கோட மம்மி. அதுக்கு பாட்டிமா, கழுத்தில் தாலி கீழி ஒன்றையும் காணும், பார்ட்டிஷனில் குங்குமம் கூட இல்லை, கல்யாணமெல்லாம் ஆயிருக்காது, இவனாவது கல்யாணம் பண்ணிக்கிறதாவது, நல்லா வயசு இப்போ 35 ஆகுது, இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமல் பார்க்குற பொண்ணெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு திரியிறான், இவன் தான் கல்யாணம் பண்ணுறானாக்கும், இவன் கல்யாணத்துக்கு பயந்து கிடக்கிற பயணக்குழி பைய, நல்லா மூஞ்சியை வர்றப்பா வச்சுக்கிட்டு நம்மளை தான் மிரட்டிக்கிட்டு திரியிறான், ஐயோ அழகாக இருக்குது அந்த பொண்ணு, அந்த பொண்ணை பார்க்கல எனக்கு ஆசையாக இருக்குது பிங்கி அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஆமாம் மம்மி, எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க அந்த பொண்ணு, யாருன்னு தெரியலையே, டேயாங் பக்கத்தில் இப்படி உட்காந்து சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்கா,
ஐயோ, எனக்கு பார்க்கும்போது டேங்கோட ஒய்ஃப் மாதிரி தோணுது. அந்தளவுக்கு நெருக்கமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி ஆண்டி. அப்போ பாட்டிமா, ஏய், இன்றைக்கி நைட்டு டின்னர் இங்கே சாப்பிட்றோமோ சாப்பிட்லையோ, இவங்க 2 பேரையும் நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. உடனே பிங்கி ஆண்டி ஷார்ப்பாகிறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. பாட்டிமாவும் பிங்கி ஆண்டியும் ஒரு சூப் மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஜெயாங்கையும் வைனையுமே தான் அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னு நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜெயாங்க இப்போ தன்னோட டின்னரை முடிச்சுட்டு வைன் கூட எழுந்து ரெசார்ட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. பாட்டிமாவும் பிங்கி ஆண்டியும் ஜெயாங்க முன்னாடி போக விட்டு ஹைடாயி ஜெயாங் எங்கே போகிறாங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு ஜெயாங் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறாங்க. ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் ஜெயாங் இப்போ காரில் வைனை கூட்டிகிட்டு தன்னோட மேன்ஷனுக்கு கிளம்பிட்டாங்க. பாட்டிமா பிங்கி ஆண்டி 2 பேரும் ஜெயாங் காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் கெஸ்ட் ஹவுஸ்குள்ளே தான் கார் போகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே காரை வந்து சைடில் நிறுத்திட்டு பாட்டிமா சொல்கிறாங்க. அப்போ பிங்கி ஆண்டி, இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு இவன் வரவே மாட்டானே, இது வந்து ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்க கெஸ்ட் ஹவுஸ் கிடையாது, கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸே, இங்கெல்லாம் நம்மளை போகக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டியில் வச்சுருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி ஆண்டி. அதுக்கு பாட்டிமா, மிரட்டுவான், இந்த பொண்ணை யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு இவன் ஆஃபீஸில் இருக்க நேரமாக பார்த்து இங்கே வந்துடலாம். எதுக்காக இந்த பொண்ணை நம்மளோட இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு வந்தான்னு தெரியலையே. இருடி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தன்னோட ஃபோன் எடுத்து டேங்க்கு கால் பண்ணுறாங்க பாட்டிமா. டேங் இப்போ தான் வைனை கூட்டிகிட்டு ரூம்குள்ளே போயிருப்பாங்க. தன்னோட செல்ஃபோன் ரிங் ஆனதும் டக்குன்னு டேங் எடுத்து பார்க்குறாங்க. பாட்டிமா தான் கால் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு டேங் சைடில் போய் பால்கனியில் நின்று ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்போசிட்டில் பாட்டிமா, டேங்கா எங்கே செல்லம் இருக்க, நீ ஊர்லேருந்து வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி, முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன், இப்போ கால் பண்ணிக்கிட்டு நான் வர்றதுக்கு இன்னும் 1 வீக் ஆகும், ஃபோனை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க டேங். பாட்டிமாவுக்கு பேசவே முடியல. அப்படியே ஃபோனை கட் பண்ணி சைடில் வச்சுட்டு, ஐயோ, உன் பையன் ரொம்ப நல்லவன், பார்க்குற பொண்ணெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறானே, உத்தமன் நினச்சிக்கிட்டு இருந்தா, ஐயோ அவனுக்கு இந்த பொண்ணு கூட ஏதோ பழக்கம் இருக்கும் போலடி அப்படின்னு தன்னோட மருமகளை பார்த்து சொல்கிறாங்க பாட்டிமா. உடனே பிங்கி ஆண்டி, என்ன மம்மி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவன் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ரெசார்ட்டில் சாப்பிட்டுவிட்டு இந்த மேன்ஷனுக்குள்ளே போனான். நான் ஃபோன் போட்டு கேட்டதுக்கு அப்ராடில் இருக்கிற மாதிரி ஆக்டிங் போட்டுக்கிட்டு வர்றதுக்கு 1 வாரம் ஆகும்னு சொல்கிறான்டி. இருக்கட்டும், இவன் நான் எப்படி பிடிக்கணுமோ அப்படி பிடிக்கிறேன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு பாட்டிமா கார் எடுத்துக்கிட்டு தன்னோட மேன்ஷனுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. டேங் வைன் 2 பேரும் இப்போ பெட்டில் நேக்கடாக ஒரு பிளாங்கெட் பொருத்திட்டு அப்படியே படுத்திருக்காங்க. டேங்கோட ஜஸ்ட்டில் சாஞ்ச மாதிரி வைன் நல்லாவே ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க. டேங் வைனோட ஹேரை அப்படியே கோதி கொடுத்துக்கிட்டே, என் செல்லக்குட்டி வைன், இவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு மூடே வரமாட்டேங்குதே, என்னன்னே தெரியல, இவள் எப்போவுமே என் கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் மனசில் இருக்குது. மேரேஜுன்னு நினச்சாவே ஒரு விதமான பதட்டத்தை மனசு ஃபீல் பண்ணுது. இருக்கட்டும், இந்த சுகர் பேபி சுகர் டேடி கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் என் வைனை நான் சூப்பராக இந்த வேர்ல்டே பார்த்து பொறாமப்படுற மாதிரி நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். அதுக்கான ஏற்பாடுகளை நான் இப்போலேருந்தே செய்யணும். இன்னும் 2 இயர்ஸில் என்னோடய கான்ட்ராக்ட் முடிஞ்சு போயிடும். இந்த 2 வருஷத்துக்குள்ளே என் மேரேஜோட ப்ரிப்ரேஷனை நான் ரெடி பண்ணணும். இந்த வேர்ல்டுலேயே என்ன மாதிரி ஒருத்தவன் மேரேஜ் பண்ணியிருக்கக்கூடாது, அப்படி ஒரு மேரேஜை என் வைன் கூட நான் பண்ணிக்கணும் அப்படின்னு தனக்குத்தானே டேங் நினச்சிக்கிட்டு வைனோட ஃபோர்ஹெட்டில் டைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கிளம்புறதுக்காக ரெடி ஆகிறதுக்கு ரெஸ்ட் ரூம் கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேங் வந்து தன்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இப்போ ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. வைன் டேங்க்கு பாய் சொல்லிவிட்டு மினி வைன் 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஹேயாக வந்து லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டாங்க. அந்த டைமில் மினி சொல்கிறாங்க, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், க்ரோசரிஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு,
நான் டிரைவரை கூட்டிகிட்டு போய் நான் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருந்துக்கிறேன். ஆஃப்டர்நூன் லஞ்ச் நான் ரெடி பண்ணுறேன். நீங்கள் போயிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வாங்க, 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம். நான் டிரைவர்கிட்ட மாமாவுக்கு லஞ்ச் கொடுத்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மினி ஒரு பிரைட் ஸ்மைலில் அவனை பார்த்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு தேங்க்யூ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மினி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. மினி கிளம்பி ஒரு ஃபியூ மினிட்ஸில் பாட்டிமாவும் டேங்கோட மம்மியும் இப்போ அந்த மேன்ஷனுக்குள்ளே தான் வந்துட்டுருக்காங்க. வைன் இப்போ ஒரு பெயிண்டிங்கை வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடலுக்கு ஒரு பெயிண்டிங் எடுத்து வச்சு அதுக்கான கார்ட்போர்ட்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் பாட்டிமா, பிங்கி ஆண்டி 2 பேரும் லிவிங் ஏரியாக்கிட்ட நின்றுக்கிட்டு வீட்டில் யாரும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வைன் உடனே டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு வீட்டில் நான் இருக்கேன், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட சாரீ பல்லுவை ஹிப்பில் இன் பண்ணிக்கிட்டே பாட்டிமாக்கிட்டேயும் பிங்கி ஆண்டிக்கிட்டேயும் வைன் வர்றாங்க. வைன் நல்லா ஹைட்டான பொண்ணு, ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ஹவர் கிளாஸ் பாடி ஷேப்பில், ஒரு நார்மலான ஃபேர் ஸ்கின்னில், ரொம்ப அழகான சாமிங் ஃபேஸ் கட்டில் ரொம்ப க்யூட்டாக நடந்து வந்துட்டுருக்காங்க. ஆசையாக இருக்குது டேங் மம்மிக்கு வைனை பார்க்கும்போது. டேங்கோட பாட்டிமா ஆன்னு வைனை பார்த்துக்கிட்டு அப்போ நாங்கள் பக்கத்தில் இருக்க பங்களாவுக்கு புதுசாக குடி வந்திருக்கோம். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட பேசி பழகிக்கணும்னு சொல்லிட்டு வந்தோம் உங்ககிட்ட பேசுகிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அப்போ வைன் சித்த நேரம் அமைதியாக பாட்டிமாவையும் பிங்கி ஆண்டியும் பார்த்துட்டு, அப்படியா, இங்கே வாங்க, என் கூட சோஃபாவில் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வைன் வேகமாக இதோ 2 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் பாட்டிமாவுக்கும் பிங்கி ஆண்டிக்கும் தனக்குமே ஜூஸ் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. வீட்டை அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க பாட்டிமா. அப்பாடியே, இந்த மேன்ஷன் என் வீட்டுக்காரர் இருக்கும்போது வெக்கேஷன் டைமில் இந்த சைடு வர்றதுக்காக கட்டி வச்சார். ரொம்ப ஒரு மாதிரி டேமேஜாக இருந்தது. என் பேரன் சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக ரெடி பண்ணி விட்டுருக்கான். வீட்டை விட இதுக்குள்ளே இருக்கிற பொண்ணு படு சூப்பராக இருக்குது. யாருன்னு தெரியல, ஏதோ அது விட்டு சொந்த வீடு மாதிரி சூஸ் எடுக்க போயிருக்குது. இந்த வந்துடுச்சு கம்முன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா வைனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வைன் ஆப்பிள் ஜூஸை பாட்டிமாவுக்கும் பிங்கி ஆண்டிக்கும் கொடுத்துட்டு தனக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே சிங்கிள் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு, நீங்கள் பக்கத்தில் தான் வந்திருக்கீங்களா? பக்கத்தில் இருக்க மேன்ஷன் காலியாக தான் இருந்தது, அந்த மேன்ஷனுக்கு வந்திருக்கீங்களா இல்லை ஆப்போசிட்டில் இருக்க மேன்ஷனுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க வைன். பக்கத்தில் இருக்க மேன்ஷனுக்கு தாம்மா வந்திருக்கோம். ஒத்தையாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். எங்களுக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான், அவனோட பேர் அதெல்லாம் என்னத்துக்கு, அது கிடக்குது. அவன் ஆஃபீஸ் போயிடுவான், எங்களுக்கு போர் அடிக்கும், அதனால தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அப்போ வைன் சித்த நேரம் பாட்டிமாவே பார்த்துட்டு, உங்களை எப்படி எங்களோட வாட்ச்மேன் உள்ளே விட்டாங்க 2 பேர்த்தையும்? வெளியிலேருந்து யாரும் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாதே அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஏம்மா, ஏதாவது பிரச்சனையாம்மா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. பிரச்சனையெல்லாம் கிடையாது, எங்கள் மாமா யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வாட்ச்மேன்கிட்ட. அப்புறம் எப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். உடனே பிங்கி ஆண்டி, மாமாவா, அது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் தான் என்னோடய ஹஸ்பண்ட், அவரோட பேர் கிம் தயாங் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். திக்குன்னு இருக்குது பாட்டிமாவுக்கும் பிங்கி ஆண்டிக்கும். சாஹி ஹஸ்பண்டா, பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. கிம் தயாங், அவர் தான் என் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஐயோ, அல்வா துண்டு மாதிரி சொல்கிறாளே மாமான்னு, சூப்பர் புருஷனா, ஐயோ எப்போ கல்யாணம் பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு புலம்பி போய், மேரேஜ் ஆகி எத்தனை மாதம் ஆயிருக்கு, எத்தனை வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஆனால் எங்களுக்கு மேரேஜ் ஆகலை. மேரேஜ் ஆகாமையே நான் அவரோட ஒய்ஃபுன்னு என்னோட மாமா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஐயோ, ஏதோ திருமுழு வேலை பண்ணுறான் அந்த தேங்கு, புரியுதோ அப்படின்னு மெதுவாக தன்னோட மருமகள்கிட்ட சொல்கிறாங்க பாட்டிமா. நல்லா புரியுது ஆண்டிக்கு,
ஆமாம், ஏதோ தில்லுமுள்ளு வேலை பண்ணுறான். இந்த பொண்ணை பார்க்குறதுக்கும் அந்தளவுக்கு விவரமான பொண்ணாக தெரியல, இன்னசென்ட்டாக இருக்கா. இல்லாட்டி நம்ம யாரோ எவரோ அந்த பொண்ணுக்கு வீட்டுக்குள்ளே வந்ததும் யார் எவருன்னு அதட்டாமல் அழகாக உட்கார வச்சு ஜூஸ் கொடுக்குறா. விவரம் புரியாத பொண்ணு. இந்த பொண்ணு எப்படி அவன்கிட்ட சிக்கிக்குச்சின்னு தெரியலையே. இப்போ ஐயோ கேட்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா, சரி எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் பொண்டாட்டி ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. அதெல்லாம் நாங்கள் எப்போதுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம், எங்கள் மாமா சொல்லியிருக்காங்க. நாங்கள் எப்போதுமே இதே மாதிரி இருந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். புரிஞ்சு போயிடுச்சு பாட்டிமாவுக்கும் பிங்கி ஆண்டிக்கும். சூப்பர். ஆனால் கல்யாணம் பண்ணாமல் இருக்கக்கூடாதுமா, உனக்கு தான் சிக்கல். உங்கள் மாமாவுக்கு எந்த சிக்கலும் இல்லை, ஏன்னா சிக்கல் கொடுக்குறவரே அவர் தான். அதனால் அவர்கிட்ட ஏதாவது பேசி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. பிங்கி ஆண்டி குறுகுறுன்னு பாட்டிமாவை பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க மம்மி அப்படின்னு சொல்கிறாங்க மெதுவாக. ஏய் சுமாரே அப்படின்னு பாட்டிமா பிங்கி ஆண்டிக்கிட்ட ஐஸை காட்டிட்டு, ஆமாம் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. வைனப்போ பாட்டிமாவை குறுகுறுன்னு பார்த்துட்டு, நான் அதை கேட்க முடியாது. என்னையா 10 கோடி ரூபாய்க்கு என்னோட அங்கிள் என்னோட மாமா கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க என்னைய. அதனால் 5 வருஷம் வரை தான் இங்கே இருப்பேன், அதுக்கப்புறம் நான் வேறு எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன் பாவமாக. ஒன்றுமே புரியல. 10 கோடி ரூபாயா? இவங்கிட்ட அம்மஞ்சொல்லி வாங்க முடியாதே யாராலையும். 10 கோடி தூக்கி கொடுத்தானா இந்த பொண்ணுக்காக? கொடுக்கலாம், ஒருத்து தான் கொடுக்கலாம் அப்படின்னு பிங்கி ஆண்டி நினச்சிக்கிட்டு, என்னம்மா சொல்கிற? எனக்கு ஊருக்கதை கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லது கெட்டது ஏதாவது எங்களுக்கு தோணுச்சுன்னா உனக்கு சொல்லி கொடுப்போம். ப்ளீஸ்மா கொஞ்சம் விளக்கமாக சொல்லுமா, கோச்சுக்காம அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி ஆண்டி. வைனப்போ பயங்கரமாக ஸ்மைல் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், என்னோடய மாமா சொல்லிட்டாங்க யார்கிட்ட வேணாலும் நான் தான் உன் ஹஸ்பண்ட்னு சொல்லுன்னு. அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன். எனக்கு மம்மி டேடி இல்லை. நான் என்னோடய 7 வயசுலேருந்து 18 ஏஜ் வரையும் என்னோடய மாமாக்கிட்டேயும் அத்தைக்கிட்டேயும் தான் இருந்தேன். அவங்க என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, இருந்தாலும் நான் அவங்கக்கிட்டே தான் இருந்தேன். எனக்கு 18 ஏஜ் ஆகும்போது ஏதோ சொன்னாங்களே சுகர் பேபியாக இருக்கணும்னு சொல்லி என்னோடய மாமா பொண்ணுங்களில் தேடினாங்களாம். அப்போ என்ன மாதிரி பொண்ணு வேணும்னு அவங்க மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க மேனேஜர் என்னோடய அங்கிளுக்கு தெரிஞ்சவங்க. உடனே என்னோடய அங்கிள் என்னை கொண்டு நீங்கள் சுகர் பேபியாக அந்த பொண்ணை வச்சுக்கோங்கன்னு என்னோடய தேங் மாமாக்கிட்ட கொடுத்துட்டு 10 கோடி ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. 5 வருஷத்துக்கு நான் மாமாக்கிட்டே தான் இருப்பேன், அதுக்கப்புறம் மாமா என்னை அமுச்சு விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். பாட்டிமாவுக்கும் பிங்கி ஆண்டிக்கும் அப்பட்டமாக தெரிஞ்சு போயிடுச்சு எந்த வேலைக்காக டியாங் வைனை கூட்டிகிட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு. கோபம் வருது பிங்கி ஆண்டிக்கும் பாட்டிமாக்கும். ஆனால் எதுவுமே வெளியில் காட்டிக்கலை. அம்மோ, அப்போ கல்யாணம் பண்ணாத வீட்டுக்காராம்மா அவர் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் பாட்டிமா, கரெக்டாக சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க வைன். பாவமாக இருக்குது வைனை பார்க்கும்போது ஆன்ட்டிக்கும் பாட்டிமாவுக்கும். அட கடவுளே, ஐயோ 5 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்கானா? இப்போ இங்கே நீ எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. 3 வருஷம் ஆயிடுச்சு. என்னையும் படிக்கலாம் வச்சாங்க மிஸ்டர் கிம், நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஓஹோ சூப்பர், இன்னும் 2 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்கா? இவன் நான் இன்னுமே வச்சுக்கிறேனா அப்படின்னு பாட்டிமா தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு, சூப்பர் பேபி தங்கமே, உனக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன். இந்த ஆம்பளைங்களெல்லாம் நம்பப்படாது, அதுவும் இந்த இந்த நீ சொல்கிற உங்கள் மாமா மாதிரி ஆளுங்களை ரொம்பவே நம்பக்கூடாது. அதனால் நீ என்ன பண்ணு, உங்கள் மாமாக்கிட்ட சொல்லி ஒரு பேபியை பெர்த் பண்ணிக்கோ, உனக்கு பின்னாடி நல்லது, அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. எல்லாம் குழந்தையெல்லாம் பெற்றுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க எங்கள் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மாமா 5 வருஷம் தானே உன் கூட இருப்பாங்க, அதுக்கப்புறம் நீ தனியாக போயிடுவீல, ஸோ நீ வேறு யாராவது மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க பிங்கி ஆண்டி. இல்லை, நான் யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், என் மாமா தான் என் ஹஸ்பண்டுன்னு நான் நினச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு தனியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அட தங்கமே, இவ்வளவு இன்னசென்ட்டான பொண்ணையாக பிடிச்சி சுகர் பேபி நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் இருக்கு அவனுக்கு அப்படின்னு பாட்டிமாவும் பிங்கி ஆண்டி நினச்சிக்கிட்டு, ஓகே ஓகே
தனியாக தானே இருக்க போகிற, உனக்குன்னு ஒரு துணை வேணாமா? உனக்குன்னு ஒரு குழந்த இருந்தா உன் மாமா பக்கத்துலேயே இல்லைனாலும் உன் மாமாவை நினச்சிக்கிட்டு அந்த குழந்தைய வளர்த்துக்கலாம்ல, சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அப்போ ஒயின் சித்த நேரம் அமைதியாக யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு, ஆமாம் இல்லை, நான் அதை யோசிக்கவே இல்லையே, என் மாமா வந்தோடனே நான் கேட்குறேன் எனக்கு ஒரு பேபி வேணும்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். சூப்பர், கேளு. ஒருவேளை உங்கள் மாமா முடியாது கிடையாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா உங்கள் மாமாக்கிட்டே எதுவும் சொல்லிக்காமல் உங்கள் மாமா பேபி பெர்த் பண்ணிக்காமல் இருக்க என்ன பண்ண சொல்கிறாரோ அதை பண்ணாத, தன்னால் பேபி ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஆ ஆ சரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். உடனே பிங்கி ஆண்டி டேப்லெட்டுக்கு பிளட் கொடுத்து போட சொல்கிறான் நம்ம உன்னைய அப்படின்னு கேட்குறாங்க. ஹை, எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஐயோ ஐயோ, இவனை நல்லவனு நினச்சிக்கிட்டு நான் ஒரு உத்தமனை பெற்றிருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு கேடு கட்டவனாக இருந்திருக்கான் இவன். டேப்லெட் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவனுக்கு யோஜனை இருக்குது, தொலையட்டும் அவனுக்கு இருக்குது அப்படின்னு ஆன்ட்டி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வேறு என்ன பண்ணுவாங்க, இதை தான் பண்ணுவாங்க, அதுக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிம்மா, விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்கள் போகிறோம் மேன்ஷனில். இது பேக் பண்ணியிருக்கோம், ப்ரெட்டு கேக்கெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்நேரம் அது வெந்து போயிருக்கோம், போய் அவனை ஓப்பன் பண்ணி பார்க்கணும், ஒரே ஆர்வமாக இருக்குது, கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாவும் பிங்கி ஆண்டியும் எழுந்திக்கிறாங்க. ஒயின் உடனே இல்லை இல்லை, எங்கள் வீட்டில் நீங்கள் லஞ்ச் சாப்பிட்டுட்டு தான் போகணும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாட்டிக்குவோம், லஞ்செல்லாம் தப்பிச்சு சாப்பிட முடியாது, எங்களுக்கு கேக் சாப்பிடணுன்னு ஆசை வந்துடுச்சு, கிளம்புறோம், அடுத்த மாதம் வந்து உன்னை பார்க்குறோம், ஏன்னா இன்றைக்கி நைட்டே நாங்கள் வெக்கேஷன் கிளம்ப போகிறோம், சரியா? எங்களை பற்றி உங்கள் மாமாக்கிட்ட சொல்லிக்க வேண்டாம், சொன்னீங்கன்னா ஏண்டி உள்ளே விட்ட எதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுவார், அடிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. எனக்கு அடிப்பாரா? என்னை அடிக்கவே மாட்டாங்க என் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். சூப்பர், நல்லதுமோ நல்லது, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாவும் பிங்கி ஆண்டியும் கிடுக்கிடுன்னு டேங் வந்தாலும் வந்துடுவாங்க அப்படின்னு வேகமாக தன்னோட கார் எடுத்துக்கிட்டு காம்பவுண்ட் கேட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. வாட்ச்மேனுக்கு தெரியும் தேங்கோட மம்மியையும் பாட்டிமாவையும். ஸோ வாட்ச்மேன்கிட்ட நாங்கள் இங்கே வந்தது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ பாட்டிமா தான் கார் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. பிங்கி ஆண்டி கோபத்தில் அப்படியே நெய்யில் பைட் பண்ணிகிட்ருக்காங்க. அடியே, நகத்தை கடிக்கிறேன்னு விரலையே கடிச்சுப்படாத, உன் பையன் இருக்கானே கேடு கட்டவன், அவன் ஏதோ ரூடி அப்படின்னு நினச்சிக்கிட்டு திரிஞ்சோம், எத்தத்தண்டி தில்லுமுழு வேலை பார்த்துக்கிட்டு ஒரு பொண்ணு கூட கல்யாணமே பண்ணாமல், ஐயோ நல்ல பொண்ணாக இருக்கா, இன்னசென்ட்டாக இருக்கா, அவளை பிடிச்சி கையில் வச்சுக்கிட்டு 10 கோடி ரூபாயை கொடுத்து ஒன்று மண்ணாக இருந்துக்கிட்டு கன்சீவ் ஆகக்கூடாதுன்னு டேப்லெட் கொடுத்துக்கிட்டு தெரிஞ்சிருக்கிறான். இதெல்லாம் எப்படி அவனுக்கு தெரியுமோ என்னமோ தெரியலை. இவனா எப்படி திமிரு பேசிக்கிட்டு அதட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு நம்மளை நல்லாவே வேஷம் போட்டுக்கிட்டு தெரிஞ்சான், பொண்ணுங்களையே பிடிக்காது அப்படின்னு எத்தத்தண்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு இருக்கு அப்படின்னு பாட்டிமா தன்னோட மருமகள்கிட்ட சொல்லிக்கிட்டே அமைதியாக வந்துக்கிட்டு இருக்காங்க காரில். அப்போ பிங்கி ஆண்டி, எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குது மம்மி, நம்ம எத்தனை பொண்ணுங்க பார்த்துருப்போம், இந்த பொண்ணு அளவுக்கு அழகான பொண்ணை அன்பான பொண்ணை பார்த்ததே இல்லை, நம்மளை எவ்வளோ அழகாக வெல்கம் பண்ணி சாப்பிட்டு போகணும்னு சொல்கிறா பாருங்க அந்த பொண்ணு, அந்த பொண்ணை போய் சுகர் பேபியாக மாற்றி வச்சுருக்கான் பாருங்க, இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி ஆண்டி. விட்டுத்தலை, அவன் பண்ண வேலைகள்லையே நல்ல வேலைனா இந்த பொண்ணை பிடிச்சி சுகர் பேபி ஆக்குனது தான். அந்த பொண்ணை அவனுக்கு பிடிச்சிருக்குடி, அதனால தான் அடிச்சு போடுவான்னு சொன்னதுக்கு என் மாமா என்னை அடிக்கவே மாட்டார்னு சொன்னா பாரு, அங்கே தான் நான் பிடிச்சேன். டேங்க்கு அந்த பொண்ணு பேர் என்ன, ஒயினு, அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லாட்டி 5 வருஷத்துக்கெல்லாம் எவனும் கான்ட்ராக்ட் போட மாட்டான், 1 வருஷம் 2 வருஷம்தான். என் ஃப்ரெண்ட்ஸோட மகனுங்க பேரனுங்கள்லாம் இந்த வேலையை பார்த்துருக்கானுங்க. என் பேரன் நல்லாவே நினச்சிக்கிட்டு நான் தெரிஞ்சா இது உலகமாக கேடியாக இருக்குது, டேப்லெட் கொடுக்குற அளவுக்கு விவரமாக இருக்குது இது. இந்த பொண்ணை பிடிச்சிருக்குது அவனுக்கு, ஆனால் ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான்னு தெரியலை. எதையாவது பண்ணி ஒயின் கன்சீவ் ஆகிடணும், அதுக்கப்புறம் அந்த டேங்கால் ஒன்றுமே பண்ண முடியாது.
அழகாக கல்யாணத்தை பண்ணி நாமளே வீட்டில் கூட்டு வந்து வச்சுக்குவோம் அந்த பொண்ணை. அதை தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு பாட்டிமா முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. பாட்டிமா, பிங்கி ஆண்டி 2 பேரும் அவங்களோட மேன்ஷனுக்கு வந்துட்டாங்க. இப்படியே ஒரு 2 வீக்ஸ் பாஸ் ஆகுது. பாட்டிமா இப்போ ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் டேயாங்க்கு கால் பண்ணி, எனக்கு உன் கூட டின்னர் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது, இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங்க்கு ஒன்றும் புரியலை. எப்போயாவது பாட்டிமா இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ ரெஃப்யூஸ் பண்ண வேண்டாம், ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுக்கு போய், ஸோ மம்மியையும் பாட்டிமாவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வைனை பார்க்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு டேயாங்கும் ஓகே சொல்லிடுவாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேயாங் வைன்கிட்ட இன்றைக்கி நைட்டு நான் வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டாக வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட மம்மி இருக்கக்கூடிய மேன்ஷனுக்கு கிளம்பிட்டாங்க டின்னர் சாப்பிட்றதுக்காக. டேயாங் இப்போ தன்னோட வீட்டு மேன்ஷனுக்கு வந்துட்டு அழகாக பாட்டிமா கூடயும் உங்கள் மம்மி கூடயும் டின்னர் சாப்பிட்டுட்டாங்க. பாட்டிமா டேயாங்கோட ட்ரிங்க்கில் 2 டேப்லெட்ஸை மிக்ஸ் பண்ணி அப்படியே வாட்டருக்கு பதிலாக வச்சுட்டாங்க. டேயாங்க்கு பாட்டிமா ஏதோ மிக்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியாமல் வாட்டருக்கு பதிலாக அந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு தன்னோட டின்னரை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேயாங் வந்து இப்போ பாட்டிமா கூடயும் அவங்க மம்மி கூடயும் மேன்ஷனோட லிவிங் ஏரியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரேண்டமாக சில விஷயங்களை பற்றி பேசிட்டு, எனக்கு ஒர்க் இருக்குது, நான் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க வைனை பார்க்குறதுக்காக கெஸ்ட் ஹவுஸ்க்கு. டேயாங் கிளம்புன நெக்ஸ்ட்டு செகண்ட் டே பாட்டிமாவும் பிங்கி ஆண்டியும் அடிக்கடி இப்போ வைன்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி வைன்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ வைன்கிட்ட கால் பண்ணி டேப்லெட் எதுவும் போடக்கூடாது அப்படின்னு அடிக்கடி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ வைன் இப்போ கொஞ்ச நாளாக டேப்லெட்ஸ் போடுறதில்ல, ஐ மீன் பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் போடுறதில்ல. ஸோ இப்போ வைன்கிட்ட டேப்லெட்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு டேயாங்க்கு ஒரு டேப்லெட் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா, ஸோ எப்படியாவது இந்த நைட்டில் வைன் கன்சீவ் ஆகிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட பாட்டிமாவும் டேயாங்கோட மம்மியும் இப்போ லிவிங் ஏரியாவில் ரேண்டமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே அதர்ஹேண்ட் டேயாங் வந்து காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்வெட் ஆகுது, பாடியே ஹீட்டப் ஆகிற மாதிரி ஒரு விதமான நர்வஸை ஃபீல் பண்ணுறாங்க டேயாங். ஒன்றுமே புரியல. பை காட் என்னது அப்படின்னு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தன்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டுருக்காங்க டேயாங். இப்படியே ஒரு ½ அன் ஹவர் பாஸ் ஆகுது. டேயாங் இப்போ தன்னோட பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வேகமாக தன்னோட கோட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு வைன்கிட்ட வந்து நிற்கிறாங்க. வைன் வந்து நிம்மதியாக இப்போ தூங்கிட்டுருக்காங்க. ஒரு லைட் பேபி பிங்க் கலரில் சாரீ வியர் பண்ணி எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமல் ஒரு ஃப்ரீ ஹேரில் நல்லாவே ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க. டேயாங்க்கு வைனை பார்க்க டெம்ட் ஆகுது. அப்பா, ஐயோ நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காளே என் தங்கம், நான் எப்படி எழுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நடந்துட்டுருக்காங்க. இப்போ இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வைன்கிட்ட போய் வைன் பேபி அப்படின்னு எழுப்புறாங்க. வைன் வந்து ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மாமா அப்படின்னு எழுந்து உட்காடுறாங்க. எங்கே பாரு, இப்போ நம்ம 2 பேரும் கொஞ்சம் ஹாப்பி மூமெண்ட்டில் இப்போ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க டேயாங். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வைன் நல்லாவே ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க. டேயாங் இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வைனோட ஹேரை அப்படியே கோதி கொடுத்து வைன் பேபி, வைன் தங்கம் எழுந்துடி அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் மெதுவாக ஐஸ் அட்ஜஸ்ட் பண்ணி முழிச்சு பார்த்துட்டு அப்படியே எழுந்து உட்காந்து, மாமா என்ன ஆச்சு உங்களுக்கு, மிட் நைட்டில் வந்து ஏன் என்னை இப்படி தொந்தரவுப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சாரி அம்மோ, ஐம் ரியலி சாரி, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், டேப்லெட்ஸ்லாம் ஒழுங்காக போட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. வைனப்போ பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி குட். ஒரு 2 இயர்ஸ் கழித்து, நான் உனக்கிட்ட இப்போ சொல்லலை, உனக்கு சர்ப்ரைஸ். 2 இயர்ஸ் கழித்து நம்ம கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உனக்கு சூப்பரான சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், நீ ரெடியாகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் உடனே பிரிஸ்காக உட்காந்துக்கிட்டு 2 இயர்ஸ் கழித்து எனக்கு சர்ப்ரைஸா, என்னது அப்படின்னு கேட்குறாங்க. என்னதுவா, சரி,
என்னோடய பாட்டியையும் என்னோடய மம்மியையும் உனக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, ஓகே ஓகே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் இப்போ சொல்கிறத கேட்கும்போது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்கள்கிட்ட இப்போ சரியாக பேச முடியல. உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு லேட் நைட்டில் தான் வீட்டுக்கு வரீங்களா, ஸோ எதுவும் சொல்ல முடியறதில்ல. ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நம்ம வீட்டுக்கு ஒரு பாட்டியும் ஆன்ட்டியும் வந்தாங்க. பக்கத்து வீட்டில் தான் குடி வந்திருக்காங்களாம். அதனால நம்ம வீட்டுக்கு வந்து என்கிட்ட ஃப்ரெண்டாகிக்கிட்டு போனாங்க. இப்போ ஒரு 1 வீக் முன்னாடியும் ஒரு வாட்டி வந்திருந்தாங்க, செகண்ட் டைமாக. அப்போ என்னோடய ஃபோன் நம்பர் கூட வாங்கிட்டு போனாங்க. எனக்கு கால் பண்ணியெல்லாம் பேசுகிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க வாய். டேங்க்கு ஒன்றும் புரியலை. என்னது, வெளியாளுங்கக்கிட்ட நீ எதுக்கு பேசுகிற அப்படின்னு அதட்டுறாங்க டேங். வெளியாளுங்க இல்லை, இப்போ பார்க்குறதுக்கு நல்லவங்களாக தான் தெரிஞ்சாங்க. நம்ம வாட்ச்மேன் தான் உள்ளுக்குள்ளே அலோவ் பண்ணியிருக்காங்களே, அப்போ நல்லவங்களாக தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வாய். ஓஹோ, பக்கத்து வீட்டுக்காரவங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். பை காட், இந்த சொசைட்டியில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் யாரும் வீட்டுக்குள்ளேயும் வரப்போக மாட்டாங்களே. பக்கத்து வீட்டுக்காரவங்கன்னா எதுக்கு இங்கே வந்தாங்க, நான் வாட்ச்மேன்கிட்ட பேசணும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ஃபோன் நம்பரை எதுக்கு கொடுத்த அப்படின்னு கேட்குறதுக்காக டியாங் தன்னோட மவுத்தை ஓப்பன் பண்ணும்போதே ஃபோன் வருது. டியாங் இப்போ ஃபோன் எடுத்து பார்த்துட்டு, ஓ காட், நான் எதிர்பார்த்த டீல் எனக்கு கிடச்சிரும் போலையே, கால் வந்திருக்கு, ஒரு நிமிஷம் பேபி இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் கால் அட்டன் பண்ணிவிட்டு டியாங் வந்து பால்கனி சைடு போயிட்டாங்க. வைன் டியாங் போகிறதையே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, பாட்டிமா டேப்லெட் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க, எனக்கு கண்டிப்பாக பேபி வேணும். மிஸ்டர் கிம் என்னையா 2 இயர்ஸ் கழித்து அனுப்பி விட்டுட்டாங்கன்னா எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுறது, எனக்குன்னு ஒரு பேபி இருந்ததுன்னா என்னோட்டு பேபின்னு நான் ஹாப்பியாக என் பேபி கூட இருப்பேன் அப்படின்னு தனக்குத்தானே வாங்கி நினச்சிக்கிட்டு அமைதியாக எழுந்து டேங் சைட் டேபிளில் வச்சுருந்த அந்த டேப்லெட்டை தன்னோட ஹேண்ட்ஸில் எடுத்து பார்த்து, நான் கொஞ்ச நாள் அந்த டேப்லெட்டை போடுறதில்ல, இன்றைக்கும் நான் போட மாட்டேன். பாட்டி பெரியவங்க என் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, அவங்களும் ஆன்ட்டியும் நல்லவங்களாக தான் எனக்கு தெரியுறாங்க. எனக்கு குழந்தை வேணும், இந்த டேப்லெட்டை நான் போட மாட்டேன் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு வேகமாக பாத்ரூம்குள்ளே போயிட்டு அழகாக அந்த டாய்லெட் சிங்க்குள்ளே போட்டு ப்ளஷ் பண்ணி விட்டுட்டாங்க வைன். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ டியாங்கிட்ட வந்து நின்றுட்டுருக்காங்க. டியாங் வந்து வைனோட ஹேரை டச் பண்ணி பார்த்துட்டு, பேபி ஹேர் வெட்டாக இருக்குது, ட்ரையர் போடு, எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது பேபி, நான் கிளம்புறேன் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு டியாங் வந்து கிளம்பிட்டாங்க. வைன் வந்து தன்னோட ஹேரை தொட்டு பார்த்துட்டு, ஈரமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஹேரை ட்ரை பண்ண போயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டியாங் தன்னோட ஆஃபீஸ் கேபினில் தான் இப்போ உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் டோர் நாக் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு லேடி தான் டியாங்கோட கேபின்குள்ளே வர்றாங்க. அந்த லேடிக்கு எப்படியும் ஒரு 40+ ஏஜ் இருக்கும். டியாங்கை விட வயசில் பெரியவங்க. டியாங் வந்து நிமிர்ந்து உட்காந்து, ஹாய் லிசா, கம் ஹியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த லேடி ஒரு பிரைட் ஸ்மைலில், ஹாய் கிம், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே டியாங்க்கு சைடில் போட்டிருக்க டேபிளில் அப்படியே அமைதியாக வந்து உட்காடுறாங்க. டியாங் அப்போ அந்த லேடியை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, உங்கள் கூட என்னோடய ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க டியாங். அதுக்கு அந்த லேடி, மிஸ்டர் கிம்கிட்ட ப்ராஜெக்டை கோஆர்டினேட்டிங் பண்ணி ஒர்க் பண்ணுறதுல யாருக்கு தான் சந்தோஷம் இல்லை, எனக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட டீலிங் வச்சுக்கிறதுல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லிசா. அப்போ டியாங், ரைட், 450 கோடி ப்ராஃபிட்டில் எனக்கான ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 450 கோடியுமே ப்ராஃபிட் அவங்களுக்கு நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க லிசா. டியாங் டக்குன்னு சேர்லேருந்து நிமிர்ந்து உட்காடுறாங்க. வாட், ப்ராஃபிட்டே இல்லாமல் எதுக்காக இந்த டீலிங்கில் நீ சைன் பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு லிசா, எனக்கு ப்ராஃபிட் இல்லைன்னு யார் சொன்னது அப்படின்னு லிசா டியாங்கோட ஐஸை பார்த்து சொல்கிறாங்க. வாட் யூ மீன் அப்படின்னு டியாங் லிசாவை பார்த்து கேட்குறாங்க. அப்போ லிசா, ஒரு குட்டி பிளான் என்கிட்ட இருக்குது. என்னோடய டேடிக்கு என்னோட சேர்த்து மொத்தம் 3 பொண்ணுங்க. என்னோடய டேடிக்கு 3000 கோடி சொத்து இருக்குது. ஸோ என்னோடய அக்கா 2 பேருக்கும் 1000 கோடி என் டேடி பிரித்து கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டாங்க.
ஆனால் நான் மேரேஜ் பண்ணிக்கலங்கிறனால என்னோட சொத்தை எனக்கு இப்போதைக்கு தரமாட்டேன். நீ எப்போ மேரேஜ் பண்ணுறியோ அப்போ தான் உன்னோட 1000 கோடி சொத்தை உனக்கு தருவேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பெருசாக மேரேஜ் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உனக்கு நல்லாவே தெரியும் டேயாங், நீ என்னோட காலேஜ் ஜூனியர். ஸோ எனக்கு பெருசாக பாய்ஸ் மேலேயோ மேரேஜ் மேலேயோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நீங்கள் எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிங்கன்னா எனக்கு 1000 crores பெனிஃபிட் கிடைக்குது. உங்களுக்கு என்னோட இந்த டீலிங்கில் கிடைக்கக்கூடிய ஃபுல் ப்ராஃபிட்டான 450 கோடியும் உங்களுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லிசா சொன்னதை கேட்டதும் டேயாங் அப்படியே லிசாவை கவனித்து பார்த்து, என்னை மேரேஜ் பண்ணிக்கிற நோக்கத்தில் நீ இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் கிம் டேயாங்னா. ஒரு சின்ன ஸ்ட்ரீக் தான், எப்படி பிடிச்சிக்கிட்ட பார்த்தியா? கரெக்ட். எனக்கு மேரேஜ் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் சொத்துக்காக நான் ஒரு மேரேஜ் பண்ணியே ஆகணும். நான் மேரேஜ் பண்ணுறவன் சாதாரணமான ஆளாக இருக்கக்கூடாது. உன்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கணும். உன்ன மாதிரி ஒரு ஆளை மேரேஜ் பண்ணி இந்த சொசைட்டியில் நான் ஒரு 1 இயர்க்கு நட போட்டால் போதும். என் டேடி எனக்கு அவரோட சொத்து பத்துக்களை கொடுத்துடுவார். நானும் ஹாப்பியாக என் டேடி விட்டு சொத்து பத்துக்களை ஆட்டையை போட்டுக்கிட்டு உங்களை டிவோர்ஸ் பண்ணிவிடுவேன். நீங்கள் உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக வாழலாம். நான் என்னோடய லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணிக்கிறேன். இந்த மேரேஜில் உங்களுக்கு ப்ராஃபிட் 450 கோடி, எனக்கு ப்ராஃபிட் 1000 crores. டீலிங் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க லிசா டேயாங்கை பார்த்து. டேயாங் அப்போ அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, லிசாவோட கம்பெனி வேர்ல்டு லெவலில் ஒரு நல்ல நேமில் இருக்குது. இவளை நான் மேரேஜ் பண்ணி ஒரு 6 monthோ 1 yearோ டிவோர்ஸ் பண்ணி விட்டுட்டேன்னா 450 கோடி என் கையில் இருக்கும். 450 கோடியையும் என்னோட அமௌண்ட்லேருந்து துளி கூட என் மேரேஜுக்கு செலவு பண்ணாமல் இந்த 450 கோடியை என் மேரேஜுக்கு செலவு பண்ணி இந்த உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு மேரேஜ் ஏற்பாடு பண்ணலாம். ஒரே ஒரு மேரேஜ் தான், ஆனால் ப்ராஃபிட் எனக்கு அதிகம். அப்புறம் வயன்செல்லம் கூட என்னோடய மேரேஜை முடிச்சுக்கிட்டு ஹாப்பி லைஃப்பை நான் லீட் பண்ணுவேன். ஏன்னா வைனுக்கு முன்னாடி இவளோட நெக்கில் ஒரு தாலியை கட்டணும், இல்லை ஃபிங்கர்ஸில் ஒரு ரிங்கை மாட்டணும், ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும். மேரேஜை லீகலாக பண்ணிவிட்டு அங்கிட்டு கொஞ்சம் நாளாக டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வைனை கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன பிரச்சனை? ஒன்றும் கிடையாது. வைன் ஒரு இன்னசென்ட். அவளுக்கு பெருசாக எதை பற்றியும் ஒன்றும் தெரியாது. நான் சொல்கிறது தான் உண்மைன்னு நம்புவாள். ஸோ எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு இவளை மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐம் சாரி அவளை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன், உன் கூட தான் நான் வாழ போகிறேன்னு போனேன்னா வைனை என்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு தனக்குத்தானே டேயாங் நினச்சிக்கிட்டு லிசாவை பார்த்து, ஓகே ஃபைன், எப்போ மேரேஜ் அப்படின்னு கேட்குறாங்க டேயாங். லிசாவுக்கு குஷி தாங்க முடியல. லிசா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, டேயாங் டேயாங் எப்பட்றா உன்னை என் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு உன்னை மேரேஜ் பண்ணுறதுன்னு யோசித்தேன். கிட்டத்தட்ட 10 வருஷமாக உன்னை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அழகாக நான் ஒரு சின்ன பொய்யை சொன்னதுக்கு அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு உன் பண ஆசையில் என்கிட்ட வந்து விழுந்த பார்த்தியா? மேரேஜ் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் எப்படி நீ என்னை டிவோர்ஸ் பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடிக்கு மேலே உனக்கு சொத்து இருக்குது. அவ்வளவு சொத்தை வச்சுக்கிட்டு ஒரு 450 கோடிக்காக என்னை மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்கிற பாரு, அங்கே நிற்கிற நீ. உன்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் மைண்ட் இருக்கிறவனை நான் பார்த்ததே இல்லைடா. எனக்கு புருஷனாத நீ மட்டும்தான் அப்படின்னு டேயாங்க ஒரு லஸ்டி ஐஸில் பார்த்துக்கிட்டே லிசா தன்னோட மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. டேயாங் வந்து இப்போ லிசா கொடுத்த டாக்குமெண்ட்டை தான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் கரெக்ஷன்ஸை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ லிசாவோட ஐஸை அந்தளவுக்கு நோட்டீஸ் பண்ணலை. ஃபேஷியல் ஃபெதர்ஸை பற்றியும் டேயாங் பெருசாக எடுத்துக்கல. எனக்கு 450 கோடி இந்த மேரேஜிலேருந்து ப்ராஃபிட் கிடைக்க போகிறது. ஸோ ஜஸ்ட் ஒரு மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் பண்ண போகிறோம், இதில் என்ன பிரச்சனை வரப்போகிறதுன்னு நினச்சிக்கிட்டு டேயாங் வந்து இப்போ அந்த டீலிங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான நோட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.